உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அந்த காசு நல்ல காரியத்துக்கு பயன்படுதுன்னா இருந்துட்டு போட்டுமே. உன்ன மாதிரி ஒரு பாவியோட பணத்துல ஒரு சல்லி காசு கூட இதுல இருக்க கூடாது. ஐயா சூப்பர்யா, சூப்பர்யா. அதுவும் உங்களுக்கும் அந்த வெறும்பய சமூகத்துக்கும் இருக்கிற உறவு முறையை சொல்லி மடக்கணிய பாத்தீங்களா? வேற லெவலுங்கய்யா. ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்துறது சாதாரண விஷயம் இல்லைங்கய்யா. நீங்க எப்படி நடத்த போறிய? யாரில் சரியான மாங்கா மடையனா இருக்க நீ? இல்லையே, இது என்ன இங்கிலீஷ் ஸ்கூலா இல்லை பெரிய கான்வென்ட்டா? பணம் அப்படியே கொட்டுன்னு கொட்டுறதுக்கு. இது தமிழ் மீடியம்ல என்னத்து பெருசா காசு கிடைச்சிட்டு போகுது? பள்ளிக்கூடத்தை தொடர்ந்து நடத்துறேன்னு சொல்லித்தானையா சம்மதம் வாங்கினியே? இலைக்கு இலே சரியான கூமுட்டையா இருக்க. அப்படி சொன்னாதேனே இந்த ஆளு பள்ளிக்கூடத்தை எழுதி கொடுக்க சம்மதிப்பான். ஓஹோ, அதுக்காக தான் அப்படி சொன்னேன். நான் கூட நெசமோன்னு நம்பிட்டேயா. ஐயா நீங்க சூப்பரா போய் சொல்றீங்கய்யா. அதாமலே என்னோட வெற்றி. இவனோட இடத்த பத்தி நான் மார்க்கெட்ல விசாரிச்சேன். அது ஒரு முக்கியமான ஏரியால இருக்கு. மொத்தத்தையும் இடிச்சு பிளாட் போட்டு விட்டோம்னா எம்புட்டு கிடைக்கும் தெரியுமா? எம்புட்டுங்கய்யா? 10 கோடியிலே. அடி ஆத்தி, எது அம்புட்டா? என்ன இந்த சவுந்தர பாண்டி என்ன தொக்குன்னு நினைச்சிட்டியா? 5 கோடியே இவன்ட்ட அள்ளி கொடுக்கறதுக்கு எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கியே? இத நான் பிளாட் எல்லாம் போட்டு விற்க போறது இல்லை, சரியா? விலை இன்னும் நல்லா ஏறுற வரைக்கும் அப்படியே வச்சிருந்துதான் விற்கணும் நாம. அது வரைக்கும் மொத்த கட்டடத்தையும் இடிச்சிட்டு ஒரு பார் கட்ட போறேன். அது வருமானத்துக்கு வருமானம், இடத்துக்கும் ஒரு பாதுகாப்பு. எப்படி இல்ல ஐயா? நீங்க எங்கேயோ போயிட்டிய. வருமானம் ஒரு பக்கம் கொட்டும். நம்ம சின்னையா போலீஸ்ங்கிறதுனால போலீஸ் பஞ்சாயத்தோ உங்களுக்கு இருக்காது. கரெக்ட். நீங்க பாட்டுக்கு என்ன விலை வச்சு வேணாலும் பார நடத்தலாம். பின்னிட்டீங்கய்யா, பின்னிட்டீங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.